Aussie, Aussie, Aussie. Oi, oi, oi. So it's been a marvellous game here. நம்ம பேட்டிங் பார்க்கும்போது வயிற்றுல புளி கரைச்சிட்டே இருந்தது. நீ நான் பேசணும், நம்ம வயிற்றுல கரையிற புளியில வந்து சென்னைக்கே சாம்பார் வச்சிடலான்னு. ஹலோ அண்ட் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. yet another wonderful guest has joined me. அருண் பாஜி வந்து சேர்ந்திருக்காரு. குட்டி ஸ்டோரின்னு சொன்னாலும் பிரம்மாண்டமான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம்னு விரும்புறேன். பாஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பரத் அருண் அப்படின்னு ஒரு அழகிய தமிழ் பேரு, கேகே நகர்ல வாழ்ந்தீங்க. அப்புறமா இப்ப வந்து இதுல ஆழ்வார்பேட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறமா இந்தியன் டீமோட போலிங் கோச்சா இருக்கீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதே. ஆனா எதுக்கு உங்களுக்கு பாஜின்னு ஒரு பேரு, ஒரு பஞ்சாப்ல இருந்து வந்த பாஜின்னு? ஆமா, அது வந்து நான் தமிழ்நாடு டீம்ல இருக்கும் போதே எல்லாரும் வந்து முதல்ல காசி விஸ்வநாதன் இருக்காரு இல்லையா, நம்ம செக்ரட்டரி, அவரை பாஜி, எல்லாரும் நார்த்ல இருந்து விளையாட வரும்போதெல்லாம் அவரை பாஜி பாஜின்னு. பாஜினா என்னன்னு நம்ம பசங்க கேட்டோடனே பாஜினா ஒரு எல்டர் பிரதர் மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் பசங்க என்னை வந்து பாஜின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எங்க போனாலும் என் பேர் பாஜி மாதிரி தான் ஆகி போச்சு. இல்ல, எனக்கு என்ன, நம்ம வந்து சிவராம் கிருஷ்ணன், வி சிவராம் கிருஷ்ணன் இருந்தார்ல, அவர் தமிழ்நாட்டுல அவரை பாஜின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். சோ அந்த அந்த அவர் போனோடனே அந்த பாஜின்ற பேரு எனக்கு வந்துருச்சு. இப்போ இல்ல, தமிழ்நாடு கிரிக்கெட்ல மட்டும் எதுக்காக ஒரு விஷயம் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பாத்திருக்கேன். இன்ஃபேக்ட் ஒரு தடவை காசி சார் இருக்காருல்ல, சிஎஸ்கே சிஇஓ, நம்ம முன்னாடி சொன்னீங்களே, அவரே உங்களை பேசும்போது பாஜின்னு, அவருக்கு நீங்க எப்படி பாஜி அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பாஜி வந்து அண்ணன் தம்பி எதுவுமே இல்ல, பாஜின்னு ஒரு பேர் ஆகி போச்சு. இப்போ அது வந்து இப்போ அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, பாஜின்ற பேரு தான் ஒட்டுது. இப்போ பாஜினா மரியாதைக்குரியவர் அப்படின்னு தானே அர்த்தம். ஆமா, அது வந்து பாஜிங்கிறது ஒரு பேர் ஆயிடுச்சு. இப்போ உங்களை பாஜி அப்படின்னு கூப்பிடுறது ஒரு பேர் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல அத பாஜின்னு கூட கூப்பிடுவாங்க. என்ன பாஜி போக பாஜின்னுவாங்க. அவரு என்ன மிளகா பஜ்ஜியா இல்ல வெள்ளரிக்காய் பஜ்ஜி? பாஜி இருக்காங்க. இல்ல, நல்லா ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஒரு தமிழ் காமெடி படம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நடந்து முடிஞ்சது என்னவோ ஒரு பிரம்மாண்டமான சீரீஸ் இல்லையா பாஜி? எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு போலிங் கோச்சா? இந்த மாதிரி, அதாவது என்ன சொல்றது, ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸ்க்கும் கடைசி மேட்ச் ஆஃப் த சீரீஸ்க்கும் போலிங் அட்டாக் சம்பந்தமே இல்லை, மொத்தமாவே மாறி போயிடுச்சு. ஆனா எல்லா மேட்சும், அதாவது சிட்னில 2வது இன்னிங்ஸை தவிர எல்லா மேட்சும் 20 விக்கெட் எடுத்திருக்கோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல, நம்ம எப்பவுமே நம்ம காமெடி பேசுறது வடிவேலை பத்தி தான், வடிவேல் கவுண்டமணி பத்தி தான் நம்ம ஜாஸ்தி நிறைய எப்பவுமே பேசுவோம். ஸோ வடிவேல் சொல்ற மாதிரி பீதி எல்லாருக்கும் இருக்கு உள்ள. ஆனா அந்த பீதியை வெளியில எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கும் போது அப்போதான் நமக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் வருது. என்ன பண்ணணும்னு தோணுது. ஸோ நம்ம வந்து கூட நிறைய நம்ம கூட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப பண்ணிட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ரவி சாஸ்திரி வந்து ஜூலைல எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ்க்கு ஆஃப் சைடை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பிளான் போடு அப்படின்னு சொன்னாரு. ஸோ நானும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அப்படி பேச்சுவார்த்தையில டிஸ்அக்ரி பண்ணேன். அவர் சொன்னார், நீ தயவு செய்து ஒரு பிளானை போட, அப்புறம் அதை யூஸ் பண்றதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னாரு. சரின்ட்டு நான் ஒரு நம்ம ஹரி கிருஷ்ணனை கூப்பிட்டு அவர்கிட்டேருந்து எல்லா இதுவும் வாங்கும்போது ஆஃப் சைடில் நிறைய ரன் அடிச்சிருக்காங்க அவங்க. ஸோ அதை வந்து சரி, அதை ஸ்டாப் பண்ணுறது எப்படின்ட்டு யோசிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான், தென் அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். All of us agreed on it and then நீங்கெல்லாம் அப்புறம் நீங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணதெல்லாம் சூப்பர்பா போச்சு. So that's what how it came into இந்த இன்ஃபேக்ட் வந்து அடிக்கடி வந்து சீரீஸ் நடக்கும்போது கூட நிறைய பேர் ஆர்டிகல்ஸ் எழுதுனாங்க. இன்ஃபேக்ட் கிரிக்கெட் ஃபாலோ கூட ஒரு ஆர்டிகல் வந்துச்சு பாஜி, நான் பார்த்தேன். த லெக் சைட் ஹைஸ்ட் தட்ஸ் கெப்ட் இந்தியா இன் த சீரீஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் ஒன்று படிச்சேன். ரொம்ப நல்லா அது படிக்கிறதுக்கு. ஆக்சுவலி வந்து ஒரு மாதிரி அவங்கள லெக் சைட்ல வந்து லெக் சைட் ட்ராப் மாதிரி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இன்னிங்ஸ், அவங்களோட பேட்டிங்கை க்ளோஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோ டு சே ஒரு கிரெடிட் கொடுக்கணும்னா, எஸ்சிஜில அவங்களே அந்த டாக்டிக்ஸ் நமக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணாங்க போலிங் போடும்போது. உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ இந்த அவர் ஃபோன் பண்ணி ஜூலைல உங்ககிட்ட ஆஃப் சைடு எடுத்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? செவுரு கட்டணும் அப்படின்னு தோணுச்சா இல்ல என்ன தோணுச்சு? இல்ல, ஃபர்ஸ்ட் அவர் அந்த மாதிரி சொல்லும் போது நான் நினைச்சேன், என்னடா இவர் வந்து ஆஃப் சைடே எடுத்துடணும்னு சொல்றாரு. டெஸ்ட் மேட்ச்ல போய் எப்படி ஒரே நம்ம இது போட முடியும்? ஆஃப் சைட்ல ரன் அடிக்கிறாங்க, அவுட் ஆகிறாங்க, அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சேன். அதான் எனக்கும் அவருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் எல்லாம் நடந்தது. அவர் சொன்னாரு, இந்த நியூசிலாந்து சீரீஸோட போலிங்கும் நம்ம பார்த்தோம். நியூசிலாந்து சீரீஸ் அவங்க எப்படி போட்டாங்க ஸ்டீவ் ஸ்மித்துக்கு, அட்லீஸ்ட் இந்த 2 பேருக்கு நம்ம அதை எடுத்துடலாம். மற்றவங்களுக்கு நார்மலா போடலாம், இவங்க தான் மெயின் ஸ்கோரர்ஸ், அவங்களுக்கு இந்த 2 பேரும் அவர் எடுத்துடலாம் அப்படின்னாரு.
சரி அதை புதுசா நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமேன்ட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்தபோது கண்டிப்பா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு எனக்கு அப்போ தோணிடுச்சு எனக்கு. ஸோ அதனால அதை அந்த இதை யோசிச்சு ஒரு பிளான் போட்டதுல நமக்கும் அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி போச்சு. எல்லா பிளானும் சூப்பர்னுவாங்க. சோ அதே மாதிரி தான் இதுவும் அப்படி ஒர்க் அவுட் ஆகலன்னா சரியில்லை அப்படின்னுவாங்க. பட் ஆனா இது வந்து என்னையா போட்டீங்க பிளான்னுவாங்க. ஒரு பக்கம் பிளானிங் இருக்கு பாஜி, இன்னொரு பக்கம் எக்ஸிகியூஷன் இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல வந்து பை இன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்ப நீங்க போயிட்டு இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டீங்க, நீங்களும் ரவி சாஸ்திரியும் ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாதிரி நீங்க சோல்ட் அவுட் ஆயிட்டீங்க அந்த பிளானுக்கு. இப்ப இது வந்து போலர்ஸ் கிட்ட விற்கணும். ஏன்னா அவங்க தானே கடைசியில போயிட்டு ஆடணும் டான்ஸ், உள்ள கரெக்டா அந்த ஃபீல்டுக்கு எல்லாம் போடணும், வச்சு போடணும், கேப்டனை கன்வின்ஸ் பண்ணோம். அந்த ப்ராசஸ் எப்படி பாஜி எப்படி நடந்துச்சு? இது எங்கக்குள்ள அந்த பிளானை டிவைஸ் பண்ண உடனே நாங்க வந்து விராட் கோலியோட பேசும்போது இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். விராட்டும் அவனோட இன்புட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தான். இதுல இது பண்ணலாம். அவன் விராட் கோலி இமீடியட்டா அந்த பிளானுக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நாங்க மற்ற சப்போர்ட் ஸ்டாஃப் ஸ்ரீதர் அண்ட் விக்ரம் இந்த மாதிரி பண்ணலாம் போது ஈச் ஒன் ஸ்ரீதர் அவர் ஃபீல்டிங் ஆங்கிள் இருந்து என்ன பண்ண முடியும், இதுக்கு எங்க பால் இந்த சைடு இங்க ஆடினா காத்துல போகும், அந்த மாதிரி அவரோட இன்புட்ஸ் அதெல்லாம் கொடுத்தாரு. ஸோ கலெக்டிவா நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பிளான் வந்துட்டு அப்புறம் போலர்ஸ் கிட்ட தனித்தனியா பேசணும். ஃபாஸ்ட் போலர்ஸ் கிட்ட உங்ககிட்ட கூட வந்து பேசின போது நீ வந்து சொன்ன பேசிக்கா வந்து என்ன ஈவன் ஐ ஹாவ் சம் பிளான்ஸ் அப்படின்னு. சி எப்பவுமே டு நாட் பிகாஸ் யூ ஆர் தேர் டு கிவ் த அப்சல்யூட் கிரெடிட். நீ வந்து நாங்க பண்ணதுக்கு முன்னாடி நீயும் பல தடவை பார்த்து யோசிச்சு உன்னோட பிளானை யோசிச்சு வச்சிருக்க. ஓகே. அண்ட் எனக்கு என்னன்னா உன்னோட பிளானை வந்து எப்படி we can add value to your plan. You have got over 350 wickets in test matches, so you know how to என்ன பிளான் போட்டு you know your bowling best. ஏன்னா அது வந்து நான் என்ன சொன்னாலும் உன்ன மாதிரி போட முடியாது. ஸோ உன்னோட பிளானை வந்து எப்படி நாங்க வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம், ஃபீல்டிங் செட் பண்ணி. ஸோ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த இது பண்ணோடனே இட் இஸ் பீன் ஆல்சோ எடுத்த உடனே அந்த பிளான் நமக்கு வந்து முதல்ல இருந்தே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால வந்து இட் வாஸ் டு சி இவங்களை போலர்ஸை கூட கன்வின்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி யோசிச்சாங்க. பட் அதான் கன்வின்ஸ் ஆனோன்னு இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆனோன்னு தே வர் ஃபுல்லி இம்ப்ரூவ். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பாஜி, நம்ம அடிலைட்ல மேட்சுக்கு முந்தின நாள் ஈவினிங் பிராக்டிஸ் போவோம், யாருமே வரல பிராக்டிஸ்க்கு. அப்ப நம்ம பிராக்டிஸ் வரும்போது நான் உங்ககிட்ட சொல்லுவேன், இங்க அனிமேட்டடா ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு இடத்துல எங்க ஃபீல்டு வைக்கணும் அப்படின்னு பேசுவோம். அப்ப பேசும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இதே மாதிரி ஃபீல்டு தான் ஃபாஸ்ட் பவுலருக்கும் வைக்கிறோம் தம்பி, கொஞ்சம் நீ வைக்கிற ஸ்பின்னர்லயும் கொஞ்சம் தள்ளி லெக் சைட்ல ஃபீல்டு வைக்கிறோம், இதுதான் பிளான் அப்படின்னு சொன்னீங்க. போயிட்டு ஒரு பும்ரா, ஷமி, உமேஷ் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுனாங்க அதை? இனிஷியலா அவங்க கிட்ட நம்ம சொன்னோம் இந்த மாதிரி நியூசிலாந்து அவங்க போட்ட போது இது மாதிரி ஆஸ்திரேலியால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கும். ஸோ பவுன்ஸ் கிடைக்கும் போது நம்ம பாடி லைன்ல வைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அவங்க பிளான் வந்து இவங்களை ஃபுல்லா ஆஃப் சைட்ல 2 வாட்டி பீட் ஆவாங்க, நம்ம திருப்பி அங்கேயே போடுவோம். ஸோ அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த், அடின்னு அடிப்பாங்க போட்டு நம்மள. ஓகே. ஸோ போலர் ஒரு 4 பவுண்டரி அடிச்சா போலரோட தாட் ப்ராசஸும் மாறிடும். ஸோ நம்ம வந்து அவங்க கிட்ட சொன்ன போது இந்த பிளான் போடும், ஆஸ்திரேலியாவில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வரும், நீ உனக்கு ஸ்கோர் அடிக்கணும்னா நீ லெக் சைட்ல தான் ஸ்கோர் அடிக்கணும். ஸ்டீவ் ஸ்மித்தோட ஆவரேஜ் வந்து 60 மேல இருந்தது. ஸோ ஸ்டீவ் ஸ்மித் வந்து அவன் வந்து 60-65 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்கான். நம்ம என்ன சொன்னோம்னா ஒரே சேலஞ்ச் அவனுக்கு, ஆஃப் சைடை கம்ப்ளீட்டா எடுத்துடலாம். ஏன்னா 70% ரன்ஸ் அங்கதான் அடிக்கிறான். ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம்னா லெக் சைட்ல அவன் ரன் அடிச்சான்னா, அவன் 100 அடிச்சான்னா 200 பால் மேல ஆடணும். அந்த பேஷன்ஸ் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவனுக்கு பவுண்டரி வந்தாதான் அவன் அடிச்சிருப்பான். அப்படி அதே மாதிரிதான் ஈவன் ஆன் அ மோர் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அவன் வந்து சிட்னில கூட 210 பால் ஆடினான் 100 அடிக்கிறதுக்கு. ஆமா, 210 பால் எடுத்தான் ஆஷ். ஸோ அந்த 100 அடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அடிச்சா கிவ் இட் டு ஹிம். ஆனா ஃபர்ஸ்ட் 4 இன்னிங் அவன் வந்து கொட்டினான். ஸோ அது வந்து அவன் மைண்ட்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் 2 இன்னிங்ஸ் 3 இன்னிங்ஸ் வந்து நீ அவனை எடுத்தது வந்து அவுட்ஸ்டாண்டிங் டெலிவரிஸ் அவனுக்கு. ஸோ அது வந்து இட் ப்ரோக் ஹிஸ் மைண்ட் செட் ஆல்சோ. அண்ட் பும்ரா அவனை செகண்ட் டெஸ்ட்ல மெல்பர்ன்ல வந்து ரவுண்ட் த லெக்ஸ் அந்த போல்ட் பண்ணதெல்லாம் நான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிருந்தேன். அவன் உள்ள வந்து இப்ப அந்த வார்த்தையை நான் சொல்ல முடியாது, உள்ள கத்துன்னு கத்துனான்.
ஓகே, எனக்கு கிளியரா கேட்டுது. சோ அது வந்து எனக்கு ஒரு இது, அவனை மென்டலி அவனை நம்ம கொஞ்சம் விளையாடி இருக்கோம், இட் இஸ் மென்டலி அஃபெக்டட்னு, அது ஒரு நமக்கு ஒரு தனி விக்டரி. நீ கூட சொன்ன அப்படியா பாஜி இந்த மாதிரி கத்துறானா, சோ நம்ம வந்து அவனை மென்டலா நம்ம அவனை கொஞ்சம் உடைச்சிருக்கோம், அது ரொம்ப நமக்கு பெரிய விக்டரின்னு. இல்ல அவனை ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்தாலே இப்போ ஒரு விராட் கோலியை வந்து சீப்பா அவுட் எடுக்கிறோம்னா வர டீமுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஸ்டீவ் ஸ்மித் ஆஸ்திரேலியாக்கு இல்லையா, ஏன்னா சிமிலர் ஆவரேஜ். இல்ல நமக்கும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம போகும்போது the biggest thorn in our flesh, ஸ்டீவ் ஸ்மித் நம்மள அடின்னு அடிச்சிருக்கான் நம்மள போட்டு ஆஸ்திரேலியால. இவன் எப்படா அவுட் ஆவான்னு நம்ம யோசிச்சிருக்கோம். ஆனா போன உடனே ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட் நீ உனக்கு கிடைச்சி அந்த இனிஷியலா அவுட் ஆனோடனே நமக்கு வந்து ஒரு அவன் விக்கெட் எடுத்தோடனே நமக்கு வந்து ஓகே, மற்றவங்களை நம்ம எப்படியாவது இது பண்ணி அவங்கள எடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நமக்கு விராட் கோலியை ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆகுதோ அதோட அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ நமக்கு அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு போலரா எப்பவுமே நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காருவோம் பாஜி, போலரா நீங்களும் போலரா விளையாடிருக்கீங்க, இந்தியாவுக்கு விளையாடிருக்கீங்க, தமிழ்நாடு விளையாடிருக்கீங்க. அப்போ வந்து நம்ம பேட்ஸ்மேன் ஆடும்போது டேய் அடிச்சிடுறா, செவல்ல தாண்டா, ரன் அடிச்சிடுறா அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துனே இருக்கும். அந்த 36க்கு ஆஸ்திரேலியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், அதாவது 190க்கு அவங்களை போல் அவுட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், லீடு கூட 50 ரன் கிடைச்சிருச்சு. 36 ஆல் அவுட் ஆகி திடீர்னு 90 ரன் டிஃபெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற போது ஒரு போலிங் கோச்சா அவங்களோட தாட் எப்படி இருந்தது பாஜி? அந்த 36ல இருந்து வெளியில வரதுக்குள்ள அவங்க 90 ரன் அடிச்சுட்டாங்க. ஏன்னா 90 ரன் வந்து நமக்கு வந்து அது அந்த 36 ஆல் அவுட் ஆனது வந்து நம்ம எப்படி நம்மள சுத்தி நம்மள அடிச்சதுன்னு நமக்கு தான் தெரியும். கார்த்தால நடந்து வந்து நின்னோம் அந்த அடிலேட் ஓவருக்குள்ள, கார்த்தால நடந்து வந்து நிற்கும் போது சொன்னேன் போட்டாச்சு பாஜி 25 ஓவர் 26 ஓவர் போட்டாச்சு, எப்படி இன்னைக்கு ஃபுல் டே பேட்டிங் ஆனோம்னா ஒரு 250 ரன் அடிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு கடைசி 300-350 ரன் கொடுத்தோம்னா நல்லா போட்டு எடுத்துடலாம் பாஜி, ஒரு ஃபுல் டே ரெஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நீயும் நானும் அந்த கான்வர்சேஷன் ரிகலெக்ட் பண்ணும்போது விக்கெட் கிட்ட பேசணும். 4வது நாள் வந்து நம்ம வரும்போது அவங்க வந்து ஒரு 1 விக்கெட் டவுன், ஒரு 250-300 ரன் சேசிங்னா சூப்பரா இருக்கும்னு யோசிச்சோம். ஓகே சரி, அது விச் வாஸ் பாசிபிள் இல்ல, நமக்கு 50 ரன் லீட் இருந்தது, நம்ம ஒரு 200 ரன் ஈஸியா அடிச்சிருக்கலாம் அந்த இதுல. பட் அன்னி பொறுத்த வரைக்கும் நம்ம பீட் கூட ஆகல, வந்தா எட்ஜ் பால் எல்லாம் எட்ஜ் எடுத்து போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல, நம்ம ரியலைஸ் பண்றதுக்குள்ள அது ஆயிடுச்சு. பட் ஐ திங்க் நமக்கு வந்து அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ், தட் அட்வர்சிட்டி பிரிங்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அந்த 36 ஆல் அவுட் ஆனது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் brought us all closer and together on the same platform. We all wanted to excel. நம்ம எல்லாரும் வந்து as a team நம்ம வந்து என்ன பண்ணுது, இதுல இருந்து மீண்டும் எப்படி வெளியே வருதுன்னு நம்ம யோசிச்சு நம்ம செஞ்சோம். அஃப்கோர்ஸ் நமக்கு சக்சஸ் வரும்போது nothing succeeds like success. ஸோ நமக்கு அந்த மெல்பர்ன் வந்து திரும்பி உனக்கு எனக்கும் நம்ம பேட்டிங் பார்க்க 36 ஆல் அவுட் ஆயிடுச்சு, நம்ம பேட்டிங் பார்க்கும்போது வயிற்றுல புளி கரைச்சிட்டே இருந்தது. நீ நான் பேசணும், நம்ம வயிற்றுல கரையிற புளியில வந்து சென்னைக்கே சாம்பார் வச்சிடலான்னு சொன்னோம். பத்தாவதுக்கு டீமோட 2 பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆடினு இருக்காங்க, அவங்க 2 பேருக்குமே பேட்ல பட மாட்டேங்குது, பீட்டரா இருக்கிறாங்க அவங்களே வேற. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க போடும் போதெல்லாம் இது ஈஸிலி ஆஷ், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கூட இது வந்து கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் bowling attacks in the world நினைக்கிறேன். அவங்க கண்டிஷன்ஸ்ல 3 best bowlers and Lyon also has been very successful for them. இந்த quartet வந்து one of the best Australian pace bowling attacks throughout என் லைஃப் டைம்ல நான் பார்த்ததுல இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஸ்திரேலியன் பேஸ் bowling attack. நமக்கா புளிய கரைக்குது, பாக்கும்போது பேட்ஸ்மேனும் பீட் ஆயின்னு இருக்கான். ஆவுனா பத்தாதுக்கு கிரவுட் வேற டேய் இருங்கடா சும்மா பிபி ஏறின்னு இருக்கு, நீங்க வேற கத்தி உடச்சல் பண்ணாதீங்கடா. நம்ம ஒரு நிமிஷம் வெளியில போகும்போது எவனாவது எதற்காக கை தட்டினா இன்னும் கடன்னு நமக்கு வரும். நம்ம கூட உட்காந்து ஒரு வாட்டி பேசணும் பார்த்தேன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, ஒரு வாட்டி என்ன இவ்வளவு சத்தம் வருது, எங்கேருந்து இவ்வளவு சத்தம் வருது அப்படின்னு யோசிச்சோம். கடைசியில பார்த்தா நம்ம மார் அடிக்கிற சத்தம் தான் நமக்கு கேட்டுது. So அந்த it's great moments that we shared. கடைசி டெஸ்ட் கூட unfortunately you couldn't play. ஆனா வெளியில இருந்து உட்காரும் போது நமக்கு கண்ட்ரோலே இல்ல உள்ள. அங்கதான் இப்ப நெக்ஸ்ட் வரேன் பாஜி. எனக்கு தெரிஞ்சு வந்து யூஸ்வலா போயிட்டு விளையாடு அங்க போறது there is nothing like competing. ஒரு வெளில போயிட்டு அந்த ஆஸ்திரேலியன் கிரௌட் எதிர்த்து, ஆஸ்திரேலியன் டீம் எதிர்த்து எவ்வளவு விஷயங்கள் அகைன்ஸ்ட் தி ஆட்ஸ், பபுள் கிபுள்னு எவ்வளவு விஷயங்கள் இருந்தா கூட அது ஒரு நல்ல சேலஞ்ச் டு லுக் ஃபார்வர்ட் டு.
அப்புறம் தான் ரியலைஸ் பண்ண உள்ள கோச்சிங் ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து மேட்ச் பாக்குற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஏன்னா நான் கோச்சிங் ஸ்டாஃப் கிடையாது. ஆனா உட்காந்து உங்களோட எமோஷனோட ரோலர் கோஸ்டர் பார்க்கும்போது எனக்கு சம்டைம்ஸ் சிரிக்கிறதா இல்ல இது எப்படி யோசிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா கடைசி டெஸ்ட்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த தேர்ட் டெஸ்ட் செகண்ட் டெஸ்ட் மார்னிங் பேட் கமின்ஸும் கிரீனும் விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்க ஓவர் நைட் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் திருப்பி ரவி சாஸ்திரி வந்து கார்த்தால ஹடில்ல சொல்லுவாரு, டேக் தி ஆஃப் சைட் அவுட் ஆஃப் தி கேம் அப்படின்னுவாரு. அந்த மாதிரி அவர் உள்ள இருந்து உட்கார்ந்து மேட்ச் பார்க்கும்போது சொல்லுவாருல்ல, உங்ககிட்ட என்ன சொல்லுவாரு, எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாரு? அத அவர் வந்து மேட்ச் பார்த்துட்டே இருப்பாரு. அவருக்கு வந்து போலர் எந்த போலரையும் பவுண்டரி கொடுத்தாருன்னா அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு போலர் வந்து ரன்னே கொடுக்க கூடாது, அந்த மாதிரிதான் அவர் யோசிப்பாரு. நம்ம போட்டா அவங்க அவுட் ஆயிடும், அவங்க போட்டா நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். ஆமா ஆமா, நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். ஸோ அவர் அந்த மாதிரி தான் யோசிப்பாரு. ஸோ எவனாவது 2 பவுண்டரி கொடுத்தாங்க அப்படின்னு கத்துவார், அப்படின்னுவாரு. ஸோ நம்ம வந்து அவருக்கு தெரியும் இந்த மாதிரி தான் சொல்ல போறாருன்னு நம்மளும் பேசுவோம். அவர் ஐயோ பவுண்டரி கொடுத்தாரா இவர் கத்த போறாருன்னு நம்ம யோசிப்போம். ஓகே, ஸோ அண்ட் இன்னொன்று, நீ வந்து உட்காரும் போது ஒரு வாட்டி நம்ம 5 பேர் தான் இருந்தோம், 4 சப்போர்ட் ஸ்டாஃப், நீ வந்த. ஸோ ஒருத்தரும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து குவாய்ட்டா பாப்பாரு, திடீர்னு எக்ஸ்ப்ளோட் ஆவாரு ஆட்டம் பாம் மாதிரி. ஸ்ரீதர் வந்து டென்ஷனா இருந்தா பேசிட்டே இருப்பாரு. அவர் என்ன வேணா பண்ணுது. அவர் விக்ரம் ராத்தோரும் அப்படிதான். ஆமா, விக்ரம் ராத்தோரும் ஸ்ரீதரை வந்து பேசிட்டே இருப்பாங்க. அதான் கடைசி டெஸ்ட் இந்த டீ டைமுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் பேசிட்டே இருந்தாங்க. ரவி சாஸ்திரி வந்து நம்ம ஒன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல, இந்த பசங்களே வந்து they took it upon themselves, வாஷி அண்ட் இது நாங்க ஆட போறோம். பட் நம்ம வந்து டீம்ல ஃபியர்லெஸ்னஸ் சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்மளும் நினைச்சோம், ஏன் கொஞ்சம் ஏன்னா ரிஸ்க் என்னன்னா அவன் அவுட் ஆனா நம்ம வந்து மேட்ச் தோக்கணும். ஓகே, பட் ஆனா அந்த பசங்க வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கும்போது நம்ம அந்த ஸ்டேஜ்ல நம்ம யோசிச்சோம், பரவாயில்ல இவ்வளவு தூரம் பிரில்லியண்டா ஆடிட்டாங்க, என்ன பண்றாங்களோ பண்ணட்டோம்னு நம்மளும் யோசிச்சோம். பசங்களும் பியூட்டிஃபுல்லா யோசிச்சாங்க. ஸோ இது வந்து த ஸ்ட்ரென்த் தே ஆல்சோ கெட் இஸ் ஹவு நம்ம எல்லாம் எப்படி ஒன்னா இருக்கும் அண்ட் நம்ம அந்த கோல்ஸ் எப்படி அப்ரோச் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் ஆஸ் அ டீம் இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ஜாயபிள் சீரீஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம ஏதாவது செஞ்சு இந்த ஆஸ்திரேலியன் டீமை நம்ம அடிக்கணும்னு அவங்க யோசிச்சாங்க. ஆல் த தாட் வாஸ் ஒன். அதுதான் நம்மளோட பிகெஸ்ட் சக்சஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். கரெக்ட் பாஜி. இப்போ இந்த மெல்பர்ன் டெஸ்ட் பத்தி அழகா பேசணும். ஒரு சிராஜ் அதான் எப்படி சொல்றது, ஸ்ரீதர் கூட சொன்னாரு கப்புலாரே சார்னு கேட்டுனே இருந்தான். ஆனா நீங்க வந்து அவனை ஹைதராபாத்ல இருந்து பாத்துருக்கீங்க. ஹைதராபாத் ரஞ்சி டிராஃபி கோச், உங்களுக்கு ஒரு 1 இயர் பிரேக் கிடைச்சது இந்தியன் டீம்ல, நீங்க நடுவுல இல்ல. அப்ப ஹைதராபாத்துக்கு போய் கோச் பண்ணீங்க. அப்ப சிராஜ் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த வருஷம், அவனும் அந்த சாமாமில் இருந்தும். அங்கேருந்து வந்து இந்தியன் டீமுக்கு வந்திருக்கான். அவனோட growth எப்படி பாஜி இருந்திருக்கு, நீங்க என்ன எப்படி அதை பாக்குறீங்க? சிராஜ் பொறுத்த வரைக்கும் அவன் வெரி பசின்னுவாங்கல்ல, அது ரெண்டுமே அவனுக்கு நிறைய இருக்கு. அண்ட் ஹைதராபாத்ல பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆர்சிபி கோச்சா இருக்கும்போது அங்க போகும்போது அவன் வந்து நெட் போலரா வந்தான். அங்க அந்த நெட் போலரா பார்க்கும்போது நான் போய் விவிஎஸ் லக்ஷ்மன் கிட்ட சொன்னேன், சன்ரைசர்ஸோட மேட்சும் போது இந்த பையன் ரொம்ப நல்லா போடுறான், இவனை ஹைதராபாத்ல எதுவுமே ஆடலையே, இவனை யூஸ் பண்ணலாமேன்னு சொன்னேன். அவரும் தலையாட்டிட்டு, ஆனா அந்த வருஷம் ஒன்னும் ஆடல, கடைசியில ஏதோ அண்டர் 22 மேட்ச் கொடுத்தாங்க. நான் ஹைதராபாத் கோச்சா போன போது இந்த பையனை திருப்பி கூப்பிட்டு அவன் வந்து அந்த ப்ராபபிள்ஸ்ல இருக்கல. ஸோ அந்த பையன் எங்கன்னா அவனை கூப்பிட்டு திருப்பி என்னடா உனக்கு ஆச்சுன்னா, எனக்கு என்னை செலக்ட் பண்ணல, பட் நான் உயிரை கொடுக்க தயாருன்னு சொன்னான். சார் நான் சொன்னேன், அவனை திருப்பி போலிங் பார்க்கும்போது நிஜமா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. நான் நினைச்சேன் சரி அது 1 டைம் அந்த அக்ரெஷன் நெட்ல பார்த்தா நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் விட்டான்னு நினைச்சேன். திருப்பி கூப்பிட்டு பார்க்கும்போது அதே ஆர்வம், அதே மாதிரி போலிங் போட்டுன்னு. ஸோ ஹைதராபாத்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய இது பவர் கொடுத்தாங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்னேன் இந்த பையன் கண்டிப்பா ஆடணும் சொல்லும் போது அவன் இன்னொன்னு என்ன, சிராஜ் கிட்ட ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டி என்னன்னா, இந்த மாதிரி நீ செய்டா அப்படின்னு சொன்னாக்கா அப்படியே செய்வான். நடுவுல அஃப்கோர்ஸ் நடுவுல அவனுக்கும் தோணும், பட் செய்வான். அப்ப போய் பயங்கரமா திட்டுவேன். அவனை திட்டுறதுன்னா அவனை ஹர்ட் பண்ற மாதிரி, உனக்கு தெரியும் அவனை ஹர்ட் பண்ற மாதிரி இல்ல, பட் ஆனாலும் உனக்கு புரியணுங்கிறதுக்காக திட்டுவேன். திட்டும் போது அவனுக்கு திட்டினா பிடிக்கும். நிறைய பேருக்கு நான் என்ன திட்டுவாங்க, திட்டுனா பிடிக்கும் அவனுக்கு. ஸோ நான் அவனுக்கு திட்டினாக்கா அவன் வந்து சிரிச்சுட்டு இப்படி பார்த்துட்டு சரி சார் நான் பண்றேன்னு திருப்பி சொல்லுவான்.
ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஹைதராபாடுக்கு போட்டபோது வெரி இம்ப்ரெசிவாக இருந்தான். அதுக்கப்புறம் அவன் இந்தியா எல்லாம் ஆடிட்டு எப்பவுமே ஃபோன் பண்ணுவான் எனக்கு. திருப்பி நான் இந்தியன் டீம்ல வந்தேன்னு, சார் எப்போ சார் என்ன கூப்பிடுறீங்க? எதுக்குடா உன்னை கூப்பிட? வந்து விளையாடுறதுக்கு தான் சார், என்ன கூப்பிடவே மாட்டேன்றீங்க அப்படின்வான். ஸோ ஆனால் அவனும் இந்தியாவுக்கு விளையாடினா ஒரு ஒன் டே மேட்சஸ்லாம் வந்து ஆடினான், ஆன் அண்ட் ஆஃப் வருவான். ஆனாலும் ஃபோன் பண்ணி அவனுக்கு அவன் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் தான் அவனோட பிக்கெஸ்ட் சக்ஸஸ் ஃபேக்டர் அவனுக்கு. ஸோ ஹம்பிள் பிகினிங்ஸ், எப்படியாவது நான் முன்னுக்கு வரணுன்ற ஒரு வெறி. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் வி ஜஸ்ட் ஷோ தெம் த ப்ரோசஸ். அந்த இதெல்லாம் பண்ணா நீ முன்னுக்கு வரலாங்கும் போது அவன் பியூட்டிஃபுல்லா பண்றாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் டு வியூயிங் ரூம் மூட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல பாஜி, அது வந்து அது ஒரு சில நம்ம வானிலை மாற்றம் மாதிரி அதுவும் அடிக்கடி மாறும். நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் அதை. சோ இப்ப வந்து சிராஜ் வந்து மெல்பர்ன்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போட்டான், ஹெட்டுக்கும் யாருக்கோ போட்டான், ரன் போயினே இருந்தது. அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்பெல் வந்து போட்டான், இவனா அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெல். ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லுக்கும் செகண்ட் ஸ்பெல்லுக்கும் வித்தியாசம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லுக்கும் செகண்ட் ஸ்பெல்லுக்கும் உள்ள என்ன வித்தியாசங்கள் நடந்தது? அவன் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடும்போது நாங்களும் பேசிட்டோம், சரி என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடும்போது நர்வஸ்னஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ கொஞ்சம் நர்வஸா இருந்தான்னா உனக்கு எல்லாமே மறந்துடும். நம்ம என்ன பேசணுங்கிறது எதுவுமே ஞாபகம் இருக்காது. ப்ரெஷர், நர்வஸ்னஸ், பல விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அவன் கொஞ்சம் போலிங் போட்ட உடனே செட்டில் ஆயிடுவான். பிகாஸ் ஹீஸ் டன் வெல், ஹீ நோஸ் ஓகே நான் நல்லா போட்டிருக்கேன், நல்லா போடலன்னு தெரியும். திரும்பி உள்ள வந்த போது அவங்ககிட்ட சொன்னேன், நீ மனசுல என்னடா நினைச்சேன்னா, இல்லை எனக்கு நல்லா பண்ணுங்கிறது ஒண்ணு, நல்லா பண்ணறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நீ புரிஞ்சுக்கணும். அண்ட் இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, சிம்பிள். உன்னால பண்ண முடிஞ்சது, இது உன்னோட ஸ்ட்ரென்த். நீ இதுல ஒரு எவ்ரி பால் நீ வந்து இங்க போடுறான், அந்த பாலை 4 அடிச்சா கூட பரவாயில்ல, நான் திருப்பி அங்கேயே போடுறேன்னு நீ யோசி, அது போதும்னா. அதுக்கப்புறம் அவன் போயிட்டு வந்து பண்ணது ஹிஸ்டரி. ஐ தாட் ரொம்ப 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 நல்லா பண்ணான்ட்டு எனக்கு. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப அதான் என்ன சொல்றது, நிறைய பேசல இதை பத்தி பாஜி. நிறைய நம்ம ட்ராப்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், யங்ஸ்டர்ஸ் கமிங் த்ரூ எல்லாருமே சிப் இன் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் மேன் ஆஃப் த சீரிஸ் என்டையர் டீம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சீரீஸா இருந்தாலும் ஒரு பயங்கரமான நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன் பாஜி. நம்ம பிளான் பண்றோம், எக்ஸிக்யூட் பண்றோம், நடுவுல வந்து பையின் வாங்குறோம். ஆனா அந்த கேப்டன்ங்கிற ஒரு ஆள், அதாவது விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். அப்புறம் அஜிங்கியா வந்தான். அஜிங்கியா வந்து இந்த பிளான்ஸ் அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த ஸ்டெபிலிட்டியை கொடுத்தது எப்படி இருந்தது அஜிங்கியாவோட ஒர்க் பண்றது பாஜி? ஆஸ் அ போலிங் கோச், ஒரு போலிங் யூனிட்டுக்கு ஒரு கேப்டன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அஜிங்கியா, விராட் கோலி வந்து உனக்கு தெரியும், த கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஹி பிரிங்ஸ் இன், பயங்கர எனர்ஜி கொண்டு வருவான். அண்ட் ஏதாவது ஒரு பிளான் இருந்தாக்கா அதையும் அவன் ஃபாலோ பண்ணுவான். பிளஸ் அவனுக்கு சடனா ஏதாவது தோணுச்சுன்னா அதுவும் செய்வான். ஆனா அது அவனோட யூஎஸ்பி. அஜிங்கியாவை பொறுத்த வரைக்கும் he is a very calm person, totally contrasting characters. ஆனா they are successful. விராட் கோலியோட சக்சஸ் நீ எடுத்தேன்னா ஒரு 75% சக்சஸ் இருக்கு, which is one of the highest in cricket. அவனோட சக்சஸ் ரேட் as கேப்டன். அதே மாதிரி அஜிங்கியா ரானே, அவனை பார்த்தா ஆளை பார்த்தா ரொம்ப காமா சூப்பர், ஆனா அதுல there is a steely nerve in him. அண்ட் ஒரு பேக் பண்ணுவான், அவனை பார்த்தா ஒரு காம்னஸ். ஒரு போலருக்கு தப்பா பண்ணோம்னா கூட அவனுக்கு வந்து தோணாது, இவன் கேப்டன் என்ன பண்ணுவான், கேப்டன் என்ன பேக் பண்ணுவான். ஆனா விராட் கோலியை வந்து நம்ம ஒரு 2 பால் தப்பா போட்டோம்னா கூட ஐயோ அவன் கோவப்படுவான்னு நினைப்போம். ஆனா அது அவனோட எனர்ஜி. மேபி அதை நம்ம யூ ஆர் போல்ட் சோ மச் அண்டர் ஹிம். ஓகே, உனக்கு இந்த 2 ப்ரெஷர்ஸும் யூ வில் பி பியூட்டிஃபுல்லி ஏபிள் டு டிஸ்கிரைப் தட். பட் அஜிங்கியா பிரிங்ஸ் அ காம்னஸ். அது அந்த காம்னஸும் அண்ட் நீ என்ன பிளான் வந்து அவன் பை இன் பண்ணாலும் எக்ஸிகியூஷன் வந்து டு த டி அவன் பண்ணுவான். நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேசேஜ் ஆஃப் பிளே இருந்தது, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. தட் எக்ஸ்பிளைன்ஸ் விராட்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலா அந்த மும்பைல ஈவினிங் வந்து பேட் கமின்ஸ்க்கு ஒரு கேட்ச் டிராப் ஆயிடும் ரிஷபுக்கு. அப்புறம் பேட் கமின்ஸ் மிட் விக்கெட்ல இப்படி சிப் பண்ணுவான், 1 பவுன்ஸ்ல எடுப்பாங்க ஃபீல்டர். அப்ப நம்ம பேசணும், ஞாபகம் இருக்கா? இதே விராட் கோலி அந்த மிட் விக்கெட்ல நின்னுந்தான்னா இந்த கேட்ச் மாறல பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம பேசணும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா. ஏன்னா நீ கூட சொன்ன விராட் கோலிய மிட் விக்கெட்ல ஒரு இடத்துல என்ன, அவன் கேட்ச் பிடிக்கணும்னு பக்கத்திலே வந்துருவான். சோ இவன் கீழே பிடிச்சதா அவன் மாறுகிட்டு நெஞ்சுகிட்ட கீழே 1 பவுன்ஸ்ல எடுத்தான் அந்த ஃபீல்டர். ஆப்வியஸ்லி அவனுக்கு மிட் விக்கெட்ல நின்று நமக்கு ஃபீல்டிங் பண்ண மாதிரி பழக்கம் இல்ல. அதே விராட் கோலி அங்க இருந்தான்னா திடீர்னு அவன் பேட்ல இருந்து கேட்ச பிடிச்சிருப்பான், அவ்வளவு கிட்ட போயிருப்பான். அதுவும் அந்த இடத்துல இருந்த பிரஷர்ல ஒரு மாதிரி ஐஸ் அண்ட் ஃபயர் காம்பினேஷன், கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் இல்ல பாஜி? அப்புறம் ஆக்சுவலா நீ உன் போலிங்ல கூட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து கிரீன் வந்து கேமரன் கிரீனோட கேட்ச், கேமரன் கிரீனோட கேட்ச், அது ஐ திங்க்
அவுட்ஸ்டாண்டிங் கேட்ச். ஒன்லி ஃபியூ பீப்புள் தான் அந்த மாதிரி பிடிக்க முடியும். அவனோட நீங்க எனர்ஜி. ரீப்ளே பாத்தீங்கன்னா அவன் பேக் ஃபுட்ல போவான் பாஜி. பேக் ஃபுட்ல போன உடனே அவன் ரைட்ல ஓட ஆரம்பிச்சிருவான். ஆமா, நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் விராட்டை பத்தி இந்த மாதிரி. அவன் நினைப்பான் அது ஏதோ இன்ஸ்டிங்டா ஒர்க் ஆச்சுன்னா ஃபேபுலஸா இருக்கும். நான் நினைச்சேன் ஐயோ நல்ல வேளை ரைட்ல போச்சு, லெஃப்ட்ல போயிருந்தா 4 runs போயிருக்கும்ல அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நினைச்சேன் 4 ரன்னுக்கு ஒரு விக்கெட் பெட்டர் பார்கெயின் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு நீ சொன்னது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நீ சொல்றதுக்கு ஆட் பண்ணோம். விராட் கோலி வந்து why is he such a successful cricketerனா கூட அவனோட தாட் ப்ராசஸ். அவன் வந்து கிரிக்கெட் ஃபீல்டுல இறங்கிட்டான்னா அவனோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இது கேம்ல எப்படி போகுது எப்படி அண்ட் ஹவு ஹி ஆன்டிசிபேட்ஸ் திங்ஸ். ஓகே, அந்த அவனோட பேட்டிங்ல வராதே ஆன்டிசிபேஷன் இது வந்து அண்ட் தாட் ப்ராசஸ் சம்டைம்ஸ் அவன் கேப்டன்சிலையும் வரும். அண்ட் ஃபீல்டில் கூட அவன் எப்படி பேட் பண்றானோ அதே இன்டென்சிட்டியில தான் ஃபீல்டிங்கும் பண்றான். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் விச் விராட் கோலியோட பிகெஸ்ட் சக்சஸ்ன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதே சக்சஸ் வந்து நீ அஜிங்கா கிட்டே இருக்கு. பட் ஆனா அவனுக்கு காம்னஸ் இஸ் த கீ, இவனுக்கு எக்ஸூபரன்ஸ் இஸ் த கீ. சோ போத் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், ஆனா ரெண்டு பேருமே they are successful. அதுதான் இல்லையா பாஜி இந்த டூரோட ஒரு மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் சொல்லலாம். எல்லாருக்கும் அவங்க வழி இருக்கு. there is a separate way of skinning the cat. ஆனா அந்த வே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்ங்கறது இந்த டூரோட லேர்னிங். அது ஒரு பெரிய லேர்னிங்கா எடுத்துக்கலாமா? அது ஒரு பெரிய, நீ சொன்னது யூ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். அதான் இந்த டூரோட பிகெஸ்ட் லேர்னிங். அதாவது வந்து நம்ம வந்து யாரையுமே நம்ம இம்போஸ் பண்றதுக்கு பதிலா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி நமக்கு இது பண்ணோம். ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் என்னன்னா ஒரு ப்ரோசஸ் வேணும் உள்ள. நான் இந்த லைனை ஃபாலோ பண்ணா நான் ஐ கேன் பி சக்சஸ்ஃபுல்னு தெரிஞ்ச போது அந்த ப்ரோசஸை டிஃபைன் பண்ணி அவனோட அக்ரி பண்ணி கொண்டு வரது தான் ஒரு கோச்சோட வேலை. பட் full credit is to the player because அவன் தான் போய் அண்டர் ப்ரெஷர், அவ்வளோ ப்ரெஷர், யூ நோ த கைண்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் தட் கோ ஆன் அண்டர் ப்ரெஷர். அதுவும் நம்ம போலிங் அட்டாக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணது தான் ஐ திங்க் இட்ஸ் அ சேலஞ்ச். அந்த சேலஞ்சை நம்ம பசங்க பிரில்லியண்டா பண்ணாங்க. அந்த சேலஞ்சை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி, அட்வர்சிட்டியா ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்கில் தான். பாஜி இப்ப மெல்பர்ன் வரைக்கும் நம்ம சில விஷயங்கள் பேசணும் என்ன நடந்ததுன்னு. இனிமே சிட்னி அண்ட் கேபாங்கிறது வந்து அது ஒரு தனி டேஞ்சென்ட்ல போயிடுச்சு. அது என்ன எங்க ரேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு வார்த்தைகள் பத்தவே இல்லை. சிட்னில வந்து நம்ம டே 5 நுழையிறோம் பாஜி. அப்ப ஒரு ரவிபாய் ஒரு விஷயம் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. we will not go without a fight. இங்க கடைசி நாள் வரைக்கும் 6 நாள் தான் இருக்கு, 6 நாள் இவங்களை நின்னு சண்டை போடணும் அப்படின்னு ஒரு லைன் சொன்னாரு. இது ஆனா முந்தின நாளே வந்து நீங்க எல்லாம் பேசிடுவீங்கல்ல, அவர் ரூம்ல உட்காந்து ஒரு இன்ஃபார்மல் டீம் மீட்டிங் நடக்கும் உங்களுக்குள்ள. அப்ப அந்த என்ன சொன்னார், அவரோட நிஜமாவே என்ன தாட் ப்ராசஸ் இருந்தது? அவர் வந்து என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லுவாரா, இல்ல வந்து பசங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவாரா? அவரோட ஸ்டைல் என்ன? இல்ல, ஃபர்ஸ்ட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் சொல்லுவாரு. இதுல நானும் குவைட்டா கேட்கிறேன். கேட்டுட்டு கடைசியில வந்து சிலது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சிலது வந்து டிபேட்டபிளா இருக்கும் அவர் சொல்றது. ஸோ அந்த அவரோட டிபேட் பண்ணது சாயந்தரம் வந்து நடக்கும். எங்களோட எல்லாம் நினைச்சிருக்காங்க ரவி சாஸ்திரி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த மாதிரினா இது பண்ணும். பட் ஆனா எங்களுக்குள்ள பயங்கர சண்டையும் நடக்கும். சண்டை நடக்கிறது, ஆர்குமெண்ட்ஸ், எக்கச்சக்க ஆர்குமெண்ட். ஆனா ஐ திங்க் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட். ஏன்னா நம்ம பாக்குறது வந்து டிட்டாச்சா பாக்குறோம் இல்ல. இந்தியன் டீமை டிட்டாச்சா இந்த டீமுக்கு என்ன நல்லதுன்னு நம்ம யோசிக்கும் போது கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கணும். அண்ட் அதே அட் த சேம் டைம் நம்மளே நம்ம கிரிட்டிக்ஸா கூட இருக்கணும். ஸோ நம்ம எல்லாமே நல்லதுன்னு மூடி மறைச்சிட்டோம்னா we will not improve. கிரிட்டிக்கல் ஒரு கிரிட்டிக்கோட இது மாதிரி நம்ம பார்க்கும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல we will decide on a few things. அதுதான் அவர் யோசிச்சு அவர் வந்து பேசுற அவர் டயலாக் டெலிவரி வந்து ரஜினிகாந்த் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு இல்ல. நம்ம ஹடில் அவர் பேசும்போது ஒரு பூகம்பம் அப்படி வெடிக்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அவர் வந்து அந்த டயலாக் டெலிவரி அதை எப்படி சொல்றது, அந்த கான்ஃபிடன்ஸோட பசங்க கிட்ட சொல்லுவார். அதுவும் இம்பார்ட்டன்ட். பசங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்ம எஃபர்ட்டை தான் பார்க்குறாங்க, அவுட்கம்மை பார்க்கறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போதே எவன் வேணா நல்லா பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனா இதை வந்து உணர வைக்கிறது தான் ஒரு சப்போர்ட் டீமோட வேலை. ஸோ இந்த சடனா நியூ பீப்புள் கமிங் இன்டு தி அட்டாக் எஸ்சிஜி டெஸ்ட்ல வந்த உடனே இந்த லெக் சைட திருப்பி எக்ஸிக்யூட், அந்த ட்ராப் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சதா? வேர் யூ ஏபிள் டு ரியலி செல் இட் டு தம்? எப்படி ஃபீல் பண்ணீங்க?
ஆக்சுவலா எஸ்சிஜில கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் லெக் சைட் ட்ராப். அண்ட் அந்த ட்ராப் வந்து ஒரு மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கேட்டாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் புட்டிங் த பிரேக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது என்ன பவுன்ஸ் கம்மியா இருந்தது, எஸ்சிஜில பவுன்ஸ் கம்மியா இருந்தது, விக்கெட் ஸ்லோவா இருந்தது. ஸோ அந்த மாதிரி விக்கெட்ல வந்து அந்த ட்ராப் வந்து யூ கேன் தரையோட நிறைய ஆடலாம். அண்ட் புதுசா வந்த சைனி எல்லாம் கொஞ்சம் நிறைய ரன்ஸ் நம்ம ஆஃப் சைட்ல கொடுக்க ஆரம்பிச்சோம். அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாதனால கொஞ்சம் ஆஃப் சைட்ல ரன் போச்சு. பட் திரும்பி வரும்போது செகண்ட் ஸ்பெல்லுக்கு சைனி போட்ட போது ஐ தாட் ரொம்ப நல்லா பண்ணான். ஹி கேம் பேக், ஹி போல்ட், இதுதான் பண்ணான்ட்டு நமக்கு ஒரு he brought that feel. ஆனா இந்த இதே லெக் சைட் ட்ராப் வந்து நம்ம திருப்பி பர்த் போகும்போது அது கொஞ்சம் கேபா போகும்போது விக்கெட்ல வந்து இருக்கிற பவுன்ஸ் வந்து நமக்கு வந்து இன்னும் மிடில் ஸ்டம்ப் போறத இதை வந்து நம்ம ஆஃப் ஸ்டம்ப் லைனுக்கா மாத்தணும். ஸோ அந்த ஆஃப் ஸ்டம்ப் லைனுக்கு நம்ம மாத்தினது காரணம் போலர்ஸ் நியூவா, ஏன்னா நிறைய நியூ கேண்டிடேட்ஸ் வந்துட்டாங்க. அடுத்த மேட்சுக்கு வந்து இந்த எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் மாதிரி சுயேட்சி எம்எல்ஏஸ் மாதிரி புதுசா ஆளுங்க வந்தாங்க. திடீர்னு பார்த்தா நட்டு நம்ம ஞாபகம் இருக்கா பாஜி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பேசணும், இவன் தொப்பி வாங்காம போக மாட்டான்டா அப்படின்னு பேசணும். மூணு தொப்பி வாங்கிட்டு தான் போவாடா இவன். ஒரு தொப்பி தான் வாங்கல, அம்பையர் தொப்பி மட்டும் தான் வாங்கல, அது மட்டும் தான் எல்லா தொப்பியும். கரெக்ட். நம்ம நிறைய வாட்டி இதை டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கோம். அண்ட் நமக்கு இவன் வாஷிங்டன் கூட அந்த மேட்ச்ல இது பண்ணிட்டான். சி, நீ கேட்டது வெரி வெரி ஆப்ட் பாயிண்ட். ஏன்னா ஷர்துல் தாக்கூருக்கு அந்த லைன் சூட் ஆகாது, லெக் ஸ்டம்ப் லைன் அவனால போட முடியாது. ஏன்னா நேச்சுரலா அவன் அவுட் ஸ்விங் போடுவான். ஸோ அவனோட நேச்சுரல் எபிலிட்டியும் நம்ம பார்க்கணும். நமக்கு இப்போ பும்ரா, சிராஜ் அண்ட் ஷம்மி எல்லாம் அந்த லெக் சைட் ஸ்ட்ரெயிட்டர் லைன்ஸ் பியூட்டிஃபுல்லா போடுவாங்க. அதே மாதிரி சைனி வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பேஸ் இருக்கு, ஆனா இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுருவான். ஸோ மார்ஜின் ஆஃப் எரர் வந்து கம்மியா இருந்தா இவங்க வந்து ரன் ஸ்கோரிங் ஈஸியா வந்துடும். தட் வாஸ் குவைட் எவிடென்ட் நமக்கு சிட்னி டெஸ்ட்ல. ஸோ அண்ட் ஷர்துலோட லைன்ஸ் கூட அது சூட் ஆகாது. பிளஸ் நம்ம நட்ராஜன் ரவுண்ட் த விக்கெட் போட்டா இட் இஸ் குட், பட் அவன் ஓவர் த விக்கெட் போடும்போது அந்த லைன் திருப்பி இட் இஸ் நாட் quite feasible to bowl those lines. So considering all this, நம்ம நினைச்சோம் we kind of shifted the line and சிராஜ மட்டும் அந்த லைனை போட சொன்னோம் because he could execute it beautifully. அதனால சிராஜ் அந்த லைன் வச்சுட்டு மற்றவங்க அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு போட சொன்னது அந்த இதுல. பாஜி எனக்கு இப்போ அடுத்து அங்கதான் போய் கொஸ்டின் போறேன். ஒரு கம்ப்ளீட்லி நியூ அட்டாக் கேபால் ஆடணும். அவங்கள நிறைய பேர் ஆல் அவுட் எடுத்ததில்ல கொடுத்தோம் நம்ம. ஐ மீன் மேபி 300 ரன்ஸ் 2 இன்னிங்ஸும் கொடுத்துருக்கலாம். பட் ஒரு ஆஸ்திரேலியா வந்து டூர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா? ஒரு ஷார்துல் தாக்கூர் ஃபார் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஹி கேவ் சம் ரன்ஸ் சொன்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ் ஹி கேம் பேக் பியூட்டிஃபுல்லி, பயங்கரமா போட்டான். இன்ஃபேக்ட் த ஒன்லி பர்சன் டு ஸ்விங் த பால் இன் தட் என்டையர் டெஸ்ட். ஒரு இங்க ஹைதராபாத்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒரு டெஸ்ட் ஆனா 10 பால் இன்ஜூர் ஆயிட்டான் பாவம். அவனை பத்தின உங்களோட கணிப்பு என்ன பாஜி? ஷர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் அவனோட நினைப்புக்கு வந்து நான் எக்கச்சக்கமான மூலகாரன்னு. ஓகே, ஆனா அது சம்டைம்ஸ் அது ரொம்ப ஓவர் மூளையா இருந்தாலும் அதுதான் அவனோட சக்சஸும் குறிக்கோள். அவனை பத்தி நான் வந்து டீமுக்கு வந்து சூப்பர் ஸ்டாருன்னு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கு. பட் அந்த நினைப்பு தான் அவனை வந்து அவன் பெஸ்டா இட் வில் ஹெல்ப் ஹிம் டு பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஹிம். ஓகே, அண்ட் அவங்ககிட்ட என்னன்னா திடீர்னு நல்லா பண்ணுவான், அவனோட மூளை கொஞ்சம் ஓவரா வேலை செஞ்சாருன்னு அவனோட டான்ஜென்ட்ல போவான். அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டீவன் ஸ்மித் ஒரு பியூட்டி ஆஃப் அ பால் போட்டு பீட்டன் ஆக்கிடுவான். ஷார்துல் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அவுட் ஒன்னு போடுவான். அடுத்த பால் ஐ திங்க் கல்லி வழியா 4 போய்டும் நினைக்கிறேன். கல்லி வழியா 4 போடும், எட்ஜ், ஆனா சம்ம பால். அடுத்த பால் ஸ்ட்ரெயிட் டிரைவ் க்ளோசரா விழுந்துரும். அப்ப அவன் சொல்லுவான், ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, எனக்கு நான் போய் அவன் கேட்டேன், டேய் நீ வந்த ஒரு பால் பியூட்டிஃபுல்லா பீட் பண்ண, அடுத்த பால் என்னடா பேட்டு கீழே கொடுத்த அப்படின்னு கேட்டபோது, சார் நான் வந்து அவனை எட்ஜ் வாங்கினால அதே பால் திருப்பி போடன்னு சொன்னான். நான் சொன்னேன், சரி அதே பால் போட பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பால் எங்க பிச்சானது பார்த்தா இங்க ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு சார் அப்படின்னு சொன்னேன். அவனோட பியூட்டி என்னன்னா, இத பத்தி நான் போய் சொன்னேன் அவன்கிட்ட, நீ கரெக்டரா, சூப்பர்ரா, அந்த பால் போட்டது சூப்பரு. இன்ஃபேக்ட் வந்து ஒன்னால மட்டும் தான் பாலை ஸ்விங் பண்ண முடியுது. நான் நிறைய பார்த்திருக்கேன் ரஞ்சி டிராஃபில விக்கெட் எடுத்ததெல்லாம். ஆனா ஆஸ்திரேலியால கொஞ்சம் அந்த மாதிரி போகாது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் அவனும் ஒத்துனான். அப்புறம் வந்து டிம் பெயின் அடுத்த நாள் வந்து எட்ஜ் வாங்கிடுவான். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, செகண்ட் ஸ்லிப் கேட்ச் போயிடும்.
லஞ்சுக்கு அப்புறம் வந்து என்கிட்ட பார்த்தல அதே பால் தான் போட்டேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும், இந்த வாட்டி எடுத்துன்னு போயிடுச்சு பார்த்தல, போடுவேன் எனக்கு தெரியும் கரெக்டா என்ன பண்ணுவேன்னு. சில சமயம் விழும் சில சமயம் விழாது அப்படின்னா. ஆனா அவனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன் கிரெடிட் கொடுத்து ஆகணும்னா அவனோட பயங்கரமான ஒரு கான்பிடன்ஸ். நான் வந்து எனி டைம் கேம் பிரேக்கர், அது பேட்டிங்லயும் காமிச்சான் வேற. சோ அதனால வந்து அவனோட ஆட்டிடியூடுக்கு வந்து பெரிய சல்யூட். அவன் என்ன மாதிரி விஷயங்கள், அவன் ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு பாஜி உங்க கணிப்புல இருந்து? அவன் டெஃபினட்டா அவன்கிட்ட பேட்டிங் டேலண்ட் இருந்தது. நம்ம கூட நம்ம அவன் பேட்டிங்கை பார்க்கும்போது பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். அவனும் வாஷிங் பண்ணும்போது அவன் அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் பேட்ஸ்மேன் கூட அடிக்கல, அந்த மாதிரி பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் அடிச்சான். அவன் அடிச்ச கவர் டிரைவ் வந்து ஷார்ட் ஆஃப் த ஹோல் சீரீஸ் நினைக்கிறேன். கவர் டிரைவ் ஒன்னு அடிச்சானு, ஜஹீர் அப்பாஸ் மாதிரி அடிச்சானு, நின்னுட்டு பளிச்சுன்னு கவர்ல போய் பாக்கிறதுக்குள்ள பால் தெரிச்சுன்னு போச்சு. உங்க ஃப்ரெண்ட் உங்க நம்ம ஹெட் கோச் வந்து விவியன் ரிச்சர்ட்ஸோட கம்பேர் பண்ணாரு, நீங்க என்ன ஜஹீர் அப்பாஸ்? ஆனா அவன் வந்து நெட்ஸ்ல கூட நீ நோட்டீஸ் பண்ணிருப்ப, ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஹிட்டர்ஸ் ஆஃப் த பால். அவன் ஹார்டஸ்ட் வர்க்கிங் கூட. ஆமா, ஹார்டஸ்ட் வர்க்கிங் ஃபெலோ. அவன் வந்து டீமுக்காக நீ என்ன சொன்னாலும் அதை செஞ்சிருவான். ஆனா அப்பப்போ அவன் வந்து மூளை திடீர்னு ஓவரா எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்யும். அதை வந்து எப்படியாவது கொஞ்சம் கரெக்டா குவெல் பண்ணோம்னா ஹீல் பி a fantastic cricketer for us. ஆல்ரவுண்டர், பெர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டரான்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா பேட்டிங்ல ஆல்ரவுண்டர்னு ப்ரெஷர் எடுக்கும்போது பேட்டிங்ல நீ பேட் பண்றது வேற மாதிரி இருக்கும். ஆனா he is a capable bat who can contribute, and bowlingல கூட அவன் வந்து he'll be like a good workhorse for the team. அது இந்த ஃபைனல் டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்னிப்பெட். நம்ம நட்டை பத்தி பேசிடலாம். நட்டை பத்தி பேசலன்னா வந்து ஊர் எல்லாரும் கோச்சுப்பாங்க. இப்போ நட்டு வந்து படுத்திடுவாங்கய்யா அவனை ஆமா, பத்தி நல்லா பேசு. பட் எனிவே அவனை பத்தி பேசுறதுக்கு இருக்கு. மானஸ் லபுஷன் சும்மா தொடர்ந்து நோண்டி குத்துட்டு அவனை வேட எடுத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி இன்னிங்ஸ் ஓபன் பண்ணி கொடுத்தான். ஆனா இது வரைக்கும் நான் நட்ராஜன் பால் அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் பண்ணி பார்த்ததே கிடையாது. என்ன பண்ணீங்க, எப்படி பால் ஸ்விங் ஆக ஆரம்பிச்சது? ஆக்சுவலா நட்ராஜன் வந்து அந்த ஆங்கிள் ரொம்ப நல்லா போடுவான். ரைட் ஹேண்டருக்கு அந்த ஆங்கிள் மிடில் ஸ்டம்ப்லேருந்து கோயிங் டுவர்ட்ஸ் தி இது மூவிங், அது வந்து ரொம்ப நல்லா பண்ணுவான். ஸோ அவன் ஆஸ்திரேலியாவில் நெட் போல்டராக வந்தபோது நான் அவனை கேட்டேன், நீ என்ன பண்ணோம், நீ என்ன நினைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இன்னும் உனக்கு நட்டை தெரியல, கொஞ்சம் ஷையாக இருந்தான் பேசுறதுக்கு. ஸோ நட்டை யூ மஸ்ட் பிரிங் ஹிம் அரவுண்ட், தமிழ்லேயே பேசி தமிழில் ஜோக் அடிச்சு நம்ம பல ஜோக் அவனுக்கு பேசும்போது, அப்புறம் நட்டு ரொம்ப நம்மளோட எல்லாம் பயங்கர, உன்னோட நிறைய பழக்கம் இருக்கு, எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை நட்டோட இந்த டூர் முன்னாடி. பட் அதுக்கப்புறம் ஹி கேம் அரவுண்ட். ஸோ நட்டு மாதிரி ஒரு 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 ட்ரை ஸ்பஞ்ச் நட்டு, என்ன சொன்னாலும் அப்சர்வ் பண்ணிக்குவான். அவன் அந்த குவாலிட்டி வச்சிருக்கான். அவனுக்கு வந்து நான் வந்து பயங்கரமா செய்யணும், டீமுக்கு பயங்கரமா முன்னுக்கு வரணும். நமக்கு வந்து ஒன் டே அண்ட் T20 ரெண்டுலயுமே அவன் வந்து பிரில்லியண்டா போட்டான். he won the hearts of people in the country with his bowling. இல்ல பியூட்டிஃபுல்லா யார்க்கர்ஸ் போட்டு சூப்பரா பண்ணான் நட்டு. And every single day he used to work in the net, a small adjustments that we made for him to bring the ball back in. So அதை பண்ணி 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 அண்ட் டெய்லி he will ask you a lot of questions. இது பண்ணா இப்படி வருது சார், இப்படி பண்ணா இப்படி பண்ணலாமா, க்ளோஸாக போய் பண்ணணுமா இல்லை தள்ளி நின்று பண்ணணுமான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தன் வந்து பர்டினன்ட் கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்கும்போது இட் இஸ் வெரி நைஸ் டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் கிவ் him the right kind of suggestions. ஸோ நட்டு மாதிரி ஒரு ஐ திங்க் இஸ் அ ட்ரீம் பாய் டு ஒர்க் வித். அண்ட் ஃபியூச்சரில் வந்து அவன் இந்தியாவுக்கு வந்து I hope he becomes a good test cricketer, but definitely இப்போ இருக்கிறத வச்சு சொல்லலாம், in one day and T20 format he is going to be somebody, a good force to reckon with in the future. நட்டோட பேட்டிங் தான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நட்டோட பேட்டிங்கை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். அது வந்து நான் விக்ரம் ராத்தோட்டையும் சொல்லியிருக்கேன், அவன் இம்ப்ரூவ் பண்ணுவான் பேட்டிங் சொல்லிட்டு. அவனை கேட்ட பாஜி போயிட்டு, ஏன்னா மிச்சல் ஸ்டார்க்கை இவ்வளவு ஈஸியா நெகோசியேட் பண்றேடா, அவ்வளவு வேகமா இல்லையாடா. நான் பால் கண்ணுக்கே தெரியலண்ணா, ஒரு பால் வந்து அப்படியே நான் கேட்டேன் டிஃபென்ஸ் ஆனா அங்கேயே நிக்குது, இல்லண்ணா பேட்டுக்கும் காலுக்கு நடுவில் பால் நசுங்கிடுச்சுண்ணா, எனக்கு தெரியலண்ணா பால். ஆக்சுவலா நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் சொல்ல நினைச்சேன். நானும் போய் கேட்டேன், ஏன்னா மிச்சல் ஸ்டார்க் கொஞ்சம் ஸ்லோவா போடுற மாதிரி தெரியுது அப்படின்னு. சார் என்ன சார், பால் இந்த மாதிரி ஸ்பீடு நான் ஆடினதே இல்லை சார் அப்படின்ட்டு அவன் சொன்னான். ஸோ பட் ஆனா அவ்வளோ ஆடலைன்னா கூட அவன் பேட்டிங், அவன் டூர்ல பேட்டிங் பிராக்டிஸே பண்ணல. அவன் ஒரே ஒரு ஆளு தான் பேட்டிங் பிராக்டிஸ் சுத்தமா பண்ணல டூர்ல. இன்ஃபேக்ட் அவன் பேடு கூட எடுத்துன்னு வரல.
இல்ல அவன் ஒன்லி ஸ்பைக்ஸ் தான் எடுத்துன்னு நான் போலிங் போட போறேன்னு சொல்லிட்டு கிட்டே எடுத்துட்டு வரல, யாரோ ஒரு புண்ணியமா கிக் பேக் அமுச்சு வச்சதுனால தான் ஃபைனல் டெஸ்ட்ல கிட்ட கிட்டே இருந்துச்சு. சோ ஆனாலும் அவன் வந்து கட்சியா இருந்தான். அண்ட் இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா, நட்ராஜன் வந்து 10 ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னிங்ஸ்ல 10-0 அடிச்சிருக்கான். 5 நாட் அவுட், 5 அவுட். அவனோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸ் வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்தது. அத வேற 4ஆம் நாள் காலைல சொன்னாரு தெரியுங்களா, ரவி சாஸ்திரி சொன்னாரு, நீ வந்து முதல் ரன் அடிச்சிருக்க, எங்களோட பாராட்டு அப்படின்னாரு. அவன் அத கூட வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம பயந்து போயிட்டான். ஏன்னா நான் முதல் ரன் பாரு, இல்லடா கடைசி 10 இன்னிங்ஸ்ல நீ 0 தாண்டல, அததான் அவர் பாராட்டினாரு அப்படின்னா. அப்படியா திட்டுறாரு நினைச்சிட்டானா அப்படின்னு. நான் திட்டலடா, உனக்கு பெருமையா பேசுனேன். So but Nut is a brilliant guy, superb guy to have in the team. பாஜி எக்ஸ்ட்ராடினரி சீரிஸ் will go as one of the best. அதெல்லாம் சொல்லிட்டாரு ரவி சாஸ்திரிடா, அதுலயே சொல்லிட்டாரு. அதுல ஒன்னும் பார்கெயின் பண்றதுக்கு ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா கடைசி நாள் ஒண்ணு சொன்னாரு பாஜி, எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அது என்னன்னு புரியல, அது நீங்க இப்ப விளக்கே ஆகணும். அவர் என்ன சொன்னாரு, கடைசி நாளுக்கு முந்தின நாள் நினைக்கிறேன், 3rd day evening 4th day morning வந்துட்டு சொன்னாரு, this David Warner, let him not play table tennis அப்படின்னாரு. அது என்ன பாஜி சொல்ல வந்தேன், சொல்லுங்க தயவுசு. அது என்னன்னா, அதுக்கு ப்ரீவியஸ் டே வந்து நம்ம 3rd day evening நம்ம ஆல் அவுட் ரைட்டா அவங்க திரும்பி ஆடினால, அந்த டேவிட் வார்னர் வந்து அதுக்கு சிராஜ் வந்து அவனுக்கு ஒரு பால் வந்து புல் ஒன்னு ஸ்ட்ரைட்டா இப்படி அடிச்சான்ல. ஸோ அவர் வந்து டேபிள் டென்னிஸ் அப்படின்னாரு என்கிட்ட வந்து. அதாவது பிளாட்டா அடிக்கிறானா இப்படியும் இப்படி போகுதா, இப்பதான் புரியுது. அப்போ வந்து அவர் சொன்னாரு, I am going to bloody blast them in the meeting, no table tennis அப்படின்னு, no drives. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிட்ட சொன்னாரு, உங்க டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இந்தியாலே விட்டு வாங்கன்னாரு. ஏன்னா ஒரு பால் கூட நீ டிரைவ் கொடுக்க கூடாது. அதுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, சிராஜ் கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னு வேற சொன்னான், அது வேற நடந்து ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா, சிராஜுக்கு அதுவும் சொன்னாங்க. ஸோ அவர் வந்து நம்ம டீம் ஹடில் தான் சொன்னார்ல, let him stop playing table tennis சொன்னது இதுதான். அந்த பிளாட் பேட் ஷாட்ஸ் எல்லாம் அவனை அடிக்கூட விடாது. பேசிக்கலி கட்டு புல்லு கொடுக்க கூடாது, ஒழுங்கா ஆடவீங்க. அதுதான் அவர் சொன்ன கருத்து. ஆமா. சரி, ஃபைனல் டேக்குள்ள போயிடலாம் பாஜி. கேபா முடியாம இருக்காது. அந்த ஃபைனல் டே மேட்ச் நுழையும் போது உங்களுக்கு அது அந்த டிம் பெயின் சொன்ன ஐ வாண்ட் டு டேக் யூ ஆல் டு கேபா, ஐ வாண்ட் டு see you in கேபா, அதெல்லாம் ஞாபகம் வந்ததா? இல்ல உங்க மைண்ட்ல என்ன ஓடிச்சு? நம்ம கீழே இருந்தோம் எல்லாருமே, நீங்க கீழே வந்துட்டீங்க, மேல அவ்வளவு நேரம் உட்காந்து நீங்க கடைசி 20 நிமிஷம் ஏன் கீழே வந்தீங்க? ஏன்னா இவங்க எல்லாரும் பேசுற பேச்சு நம்மளால தாங்க, நமக்கே ஃபவுண்டேஷன் கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. நம்ம பீதிக்கு மேல இவங்க எல்லாம் பண்ற பீதி இருந்தது. ஸோ நான் வந்து அங்கேருந்து ஓகே சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வந்துட்டேன் கீழே. நான் இது நடத்தலாம் அது நடத்தலாம், நீ ஸ்ரீதரும் விக்ரமும் பேசிட்டே இருந்தாங்க வேற. அவங்க வந்து கொஞ்சம் உள்ள டென்ஷன் தான் அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு ஆஸ்திரேலியன்ஸ் கிட்ட நம்ம தோக்கக்கூடாது, நம்ம வந்து டெஃபினட்டா அட்லீஸ்ட் ட்ரா பண்ணணும்னு இருந்தோம். பட் ஆனா நம்ம பசங்க அவங்க ஆடுறது வந்து அவுட்ஸ்டாண்டிங். அவங்களா அவங்க மேல நம்பிக்கை வச்சு அதை பண்ணாங்க. ஆனா அதை நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பாம பேக் பண்ணி பின்னாடி நின்று வேடிக்கை சும்மா உட்கார்ந்தா நம்ம பண்ணதுல பெஸ்ட் விஷயம் அது. ஏன்னா வந்து if you don't risk it all you will not win it all இல்ல பாஜி. ஆமா, கண்டிப்பா அந்த ரிஸ்க் எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் வேணும். ஓகே, இட் could have gone either way. பட் ஆனா இந்த டூர் ரவுண்ட் ஆஃப் பண்ணதுக்கு நம்ம விக்டரி தான் இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோ தோ we didn't go after it, ஆனா it happened because we played towards it. It happened and these guys had absolute guts to take it to the fearless ஆனாங்க. அதுதான் நான் சொல்வேன். fearlessnessனா என்னன்னா, you are not bothered about the outcome, you want to do something. And the process வந்து நான் பியூட்டிஃபுல்லா I'm sorry, I will go and execute the process ன்னு நினைக்கிறது. It is fearlessness. And அது கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது நம்ம whole team as such. அது பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க பசங்க. இல்ல ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனா பிஃபோர் ஐ லெட் யூ கோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ். ஒரு bowling கோச்சா, somebody who's been with the team an integral part, இவ்வளவு வருஷமா இருந்திருக்கீங்க, இருந்ததுல இந்த சீரிஸோட பிக்கெஸ்ட் டேக் அவே ஆர் பாசிட்டிவ்ஸ் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இந்த ஹோல் இந்தியன் டீம் வந்து அளவு கடந்த நம்பிக்கை. இப்போ வந்து முன்னாடினா நம்ம அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் இருந்தது, விராட் கோலி அடிக்கணும், பும்ரா எடுக்கணும், இல்லை சீனியர் பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கணும், அஸ்வின் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆனா இந்த டூருக்கு அப்புறம் எனி ஒன் இந்த டீம், ஈவன் ஃபர்ஸ்ட் முதல்ல ஆடுற பிளேயர் கூட, டெபியூட்டன்ட் கூட, அவனுக்கு வந்து நான் என்னால எதாவது செஞ்சு இந்தியா ஜெயிக்க முடியும்னு ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதை வந்து ஐ குட் சென்ஸ் இட்.
எல்லாருக்கும் அவங்க நான் வந்து ஐ கேன் பிரிங் சம்திங் டு த டேபிள் ஃபார் த டீம்ஸ் விக்டரி. அதுதான் மேக்ஸ் எ டீம். அண்ட் அந்த நம்பிக்கை தான் இஸ் வாட் இஸ் நெசசரி ஃபார் அஸ் டு சக்சீட், பி சக்சஸ்ஃபுல். ஸ்போர்ட்டே ஃபெயிலியர்ஸ் தான். நீ எந்த பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்தாலும் தேர் மோர் ஃபெயிலியர்ஸ் தென் த பர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ். பட் ஆனால் அந்த ஃபெயிலியரை நம்ம எப்படி எடுத்துட்டு வி பவுன்ஸ் பேக்ங்கிறது தான் நம்மளோட பிக்கெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அ ஸ்போர்ட்ஸ்மேன். அதை நம்ம மேலே பண்ணிட்டு இருந்தாக்கா வி கேன் இன்க்ரீஸ் த சக்சஸ் ரேட். ஸோ அதுக்கு வந்து திஸ் டூர் ஹஸ் பீன் பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது. ரைட், சூப்பர் பாஜி. இது அப்புறமா வந்து ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் பிஃபோர் ஐ லெட் யூ கோ. as a bowling coach, நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து ஒரு bowler இப்படி எடுத்துட்டு போனோம் அப்படி எடுத்துட்டு போனோம்னு டிசைட் பண்ணி பாத்தீங்க. ஒரு பேட்ஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அந்த 36 ஆல் அவுட்ல இருந்து லாஸ்ட் டெஸ்ட்டுக்கு பேட்டிங் யூனிட் மேல உங்களோட கான்ஃபிடன்ஸ் எப்படி க்ரோ ஆச்சு ஒரு bowling கோச்சா? அந்த 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 36க்கு அப்புறம் மெல்பர்ன்ல பயங்கரமா புலி காய்ச்சதுன்னு சொன்னோம் ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு போகும்போது. பட் ஆனா அதே வந்து சிட்னில விக்கெட் வாஸ் லிட்டில் பெட்டர். ஆனால் கூட நம்ம நல்லா ஸ்டார்ட் பண்ணி 3 ரன் அவுட் ஆயிட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு அதுவும் நம்ம பண்ணிட்டோம். அந்த எந்த ரெக்கார்டுமே விடலை. நம்ம எல்லா ரெக்கார்டும் நல்லதோ கெட்டதோ எல்லாமே செஞ்சிருவோம்னு நம்ம செஞ்சுட்டோம் அதை. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நீயும் விஹாரியும் அந்த நாக் ஆடினீங்க. நான் வந்து நீ என் பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்த. என்ன ஆஷ் உட்காரா சார், உட்காந்தா என்னால நிக்க முடியாது, ஏந்திருக்க முடியாது பாச்சி, அதனால தான் நான் நின்றுட்டே இருக்கேன்னு சொன்னேன். நின்றுட்டு ஸ்ட்ரெச் அப்பப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருந்தேன். உனக்குள்ள எவ்வளோ உன்னால குனியவே முடியல, உனக்கு எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி விஹாரியும் டீ டைம் உள்ள வந்த போது கூட அவனும் ரொம்ப கிரிட்டி ஃபெலோ. நீங்க 2 பேரும் அந்த இன்னிங்ஸ் ஆடின போது அந்த நம்பிக்கை அப்பதான் நான் பார்த்தேன். எவ்ரி மெம்பர் ஆஃப் த டீம் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் ஹிஸ் ஹார்ட், இந்த ரிசர்வ்ஸ்ல இருந்து எல்லாரும் வந்து நம்ம எப்படியாவது இந்த டெஸ்ட் மேட்ச் சேவ் பண்ணிடணும்னு ஒரு ஃபீல் வந்தது. ஏன்னா ஒரு நம்பிக்கையும் நீங்க ஆடுறத வச்சு பார்த்தா ஒரு நம்பிக்கையும் வந்தது. நீ லயனை வந்து நெகோசியேட் பண்ணது வந்து ஐ திங்க் நம்ம டீம்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நீ ஆடினது லயானை வந்து நீதான். அண்ட் அவன் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அங்க பார்த்துன்னு இருந்தான். ஸோ அதுலயே நல்ல காமெடியும் வந்தது. சம்டைம்ஸ் நீங்க சிங்கிள் ஓடும் போதெல்லாம் அவனுக்கு பீதி கிளம்பி கத்துன்னு கத்தணும். அந்த காமெடி எல்லாம் கூட நடக்கல. பட் அந்த இன்னிங்ஸ் நீங்க ஆடினது வந்து அளவு கடந்த நம்பிக்கை. ஐ திங்க் அது வந்து ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து நியர்லி நீங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 300 பால் மேல ஆடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல 300 பால் ஆடிட்டு அந்த ரிசால்வ். அண்ட் நீங்க வரும்போது கூட ஒரு டேஸ்ல இருந்தீங்க, ஒரு ஜோன்ல இருந்தீங்க. என்ன நடந்ததுன்னு புரியல. உனக்கு என்ன நடந்தது? நான் உங்ககிட்ட உன்னை பார்க்கும்போது ஒரு பிளாங்க் ஒரு ஃபீலிங் இருந்தது. விஹாரியை பார்க்கும்போது கூட ஒரு பிளாங்க் ஃபீலிங் உள்ள. நீங்க ஐம் ஷுவர் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கூட ரியலைஸ் பண்ணல. நீங்க உள்ள நடந்ததெல்லாம் அப்புறம் நினைச்சு அப்புறமா தானே சிரிச்சோம். ஆமா, அப்புறம் சிரிச்சோம். ஆனா நீங்க ஒரு ஜோன்ல இருந்தீங்க. அந்த ஜோன்ல இருந்து வந்த அப்புறம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சிரிப்பும் வந்தது. பட் அப்போல இருந்து நான் சொல்றேன், நமக்கு வந்து பயங்கர நம்பிக்கை. இவ்வளவு பேர், நீ இல்ல, ஜடேஜா இல்ல, பும்ரா இல்ல, யாருமே இருக்கல. நம்ம போலிங் குரூப்ல இருந்து எடுத்தா 6 பேர் இல்ல. ஆனாலும் அந்த அட்டாக்கை வச்சு நமக்கு ஹெல்ப்ஃபுல் விக்கெட் கொடுத்தா நம்ம வின் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது. நம்ம நல்லா பண்ணுவோம், வின் பண்ணுவோம்னு ஒரு நம்பிக்கை. போலர்ஸ் நல்லா அதை அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ணா இதை கூட அடிக்கலான்ட்டு அந்த அங்கேருந்து ஆரம்பிச்ச நம்பிக்கை தான் நம்மள இந்த வின் வந்து கொடுத்தது நமக்கு. ஒரு 20 இயர்ஸ் பேக் குத்துமதிப்பா ஒரு 2001ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிவைவல் கல்கட்டால லக்ஷ்மணும் ராகுல் டிராவிடும் ஆடி, அதுக்கப்புறமா இந்தியன் கிரிக்கெட் கொஞ்சம் இட் ஜஸ்ட் பிளமட்டட் அஹெட். எனக்கு தெரிஞ்ச அந்த சீரீஸோட ஆன் பார் இதை போட்டு இங்கேருந்து ஒரு பிளமட்டிங் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி உங்க தாட்? நீ சொல்றது 100%. ஏன்னா இந்த சீரீஸ்ல வந்து நல்லா பண்ணது எல்லாமே புதுசா உள்ள வந்தவங்க யங்ஸ்டர்ஸ். பிளஸ் என்னன்னா உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்க கூட உள்ள வந்து பயங்கரமா நல்லா பண்ணிட்டு இன்ஜினியர் ஆகி போயிட்டீங்க. ஓகே. நீ ஜடேஜா வந்து ஒரு பிகெஸ்ட் ஆல்ரவுண்டர். இன்னைக்கு அவனை வந்து சொல்லலாம் அந்த டாப் ஆல்ரவுண்டர்ஸ் இந்த கேம்னு ஜடேஜா கிட்ட சொல்லலாம். ஓகே. உன்னோட பேட்டிங்ல என்னைக்குமே யூ ஆல்சோ காட் சோ மெனி ஹண்ட்ரட்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஆனா உனக்கு அந்த சிட்னில வச்ச டிஃபென்ஸ் வந்து உன் பேட்டிங்கை வேற லெவலுக்கு கொண்டு போகும்.
அந்த கான்ஃபிடன்ஸ் வாட் யூ ஹவ் டன் ஃபார் த கண்ட்ரி, இட் வில் டேக் யுவர் பேட்டிங் ஆல்சோ டு அ டிஃப்ரெண்ட் லெவல். அப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் பிளஸ் இந்த seniors who have done well எல்லாருமே சேர்ந்து it's a very healthy mix. And எல்லாருமே வந்து they were, beauty of it was all of us were happy with the other guy's success. That was very evident, and that is very important for a team, as a team, to do well, to enjoy your colleague's success. அது ஒரு one of the biggest quality வந்து இப்போ நம்ம டீம்ல வந்திருக்கு. And all these ingredients தான் நமக்கு one of the best things to happen on this tour. இந்த டூர் இதுக்கு மேல பியூட்டிஃபுல்லா என்கேப்சுலேட்டே பண்ண முடியாது பாஜி. தேங்க்யூ so much for giving me the time and your beautiful experiences that you shared. இன்னும் 2 வாரத்துல இங்கிலாந்து வராங்க. இதே மாதிரி அப்படியே அவங்க பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி பையன்லாம் வாங்கி இதே மாதிரி மீட்டிங் போட்டு கலக்குவோம். ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும், பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பார்ட் ஆஃப் குட்டி ஸ்டோரியை எண்டு கொண்டு வரேன். தேங்க்யூ so much பாஜி, வெரி வெல் டன். அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஹெட் கோச் சொல்ற மாதிரி லெட் தி பெனி டிராப் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேசினாலே உரிமை தோணுது, பேச தோணுது. ஓகே, டயலாக் you have been outstanding on this tour. நிறைய பேர் வந்து ஆஷ் வந்து வெளிநாட்டுல அவ்வளவு சக்சஸ் இல்லைன்னு சொன்னதெல்லாம் எல்லார் வாயும் மூடுறபடி நீ இந்த டூர்ல போல் பண்ண. அதாவது ஆஸ்திரேலியன்ஸே வந்து லயனை வந்து உன்னை பார்த்து கத்துக்கணும்னு, ஏன்னா நம்ம இந்தியால சொன்னாங்க அஸ்வின் லயனை மாதிரி போடணும்னு. ஆனா இப்போ வந்து அதை மாத்தி லயன் வந்து உன்னை, நீ எப்போ போலிங் போட்டாலும் லயன் அங்கேருந்து உன்னை முறைச்சு பார்த்துட்டே இருப்பான், என்னடா பண்றான்னு. சோ அந்த அளவுக்கு பீதி கலப்பினத்துக்கு உனக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதாவது ஸ்ரீதர் வேற பாருங்க உங்களை சைட் அடிக்க வந்திருக்கான் அப்படின்னு. யோ சைட் அடிக்க அவன் என்ன புரியல, 2 ஆஸ்பினர் சைட் அடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் வேற நாங்க இது பண்ணி அன்னைக்கு சும்மா சொன்னாரு. 4வது நாள் பிரிஸ்பன்ல மார்னிங் அந்த போட்டிருந்தோம்ல ஃபிட்னஸ்க்காக போட்டிருந்தோம். அப்ப சொன்னாரு பாருங்க உங்க ஃப்ரெண்டு வந்து சைட் அடிக்கிறான் உங்களை. யாரு அப்படின்னு நேத்தன் சைட் அடிக்கிறான். சோ அது வந்து நமக்கு ஒரு பிகெஸ்ட் பிளெஸிங் ஆஷ். சோ சூப்பர். I enjoyed interacting with you and well done. See you soon பாஜி. அடுத்த பபுள் நம்மளை வரவேற்கிறது. Yes. நன்றி, வணக்கம்.